மாப்பிள்ள என்னால நிக்க முடியல மாப்பிள்ள. ஏண்டா என்ன பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பு முடிக்கிச்சு தெரியலையே என்னன்னு பாரு. செத்து போச்சா? அம்மா தாயே, உன் ஊர் வந்துருச்சு, இறங்குறியா? இறங்கு. உடனே நரம்பாத்து விட்டாங்களே. இப்படி இடுப்புக்கு சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நினைக்கிறீங்களா? கட்டிட்டாங்க மாப்பிள்ள, கட்டிட்டாங்க. நான் யாரு? என்னை கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு டைம் வேஸ்ட் பண்ண நான்சென்ஸ். போன்ல கேம் இருக்கா? பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடி ஆகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடி ஆகி 6 மாசம் ஆச்சு. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? 1 2 1 2 என்னடா வேலை பார்த்திருக்க நீ? டங் டங் டன் டன். அதான் முக்கியம். சரி மச்சா, ஓகே ப்ளே ஃபார் மீ டா. பி கேர்ஃபுல். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்? அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. இந்த Dress நல்லாத்தான் இருக்கு. நல்லாத்தான் இருக்குது. இருந்தாலும் அவசரமா பாத்ரூம் வந்து அவுத்துட்டு போறதுக்கு 1/2 hour ஆகுது. How are you? Sorry, Your Honor. படுத்துறீங்களா? என்னைய படுத்துறீங்க. அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? ஆம்பளடா. லூசு, கொடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. ஐயோ, எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு செத்த பழ எனக்கு சில விஷயம் சில பேர் தெரியாது. எனக்கு தேவையில்லாம கமாண்ட் அடிக்காதீங்க. சார், ஆம்பளையும் சார். ஆமா, நானும் ஆம்பளை, அவரும் ஆம்பளை. அது என்ன தப்பு? இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. வாழ்க்கை எப்படி போகிறது? நாசமா போகுது. செத்த பிள்ளை இப்ப வாழ்க்கை வேற மாதிரி போகுதுல. ஏற்கனவே டைட்டா கிடக்கு, மேற்கொண்டு டைட் பண்றானே. பத்திரம் ப்ரோ, பொண்ணுக்கு எங்க ஃப்ரெண்டுக்காக எழுதியிருக்கோம். பாருங்க, என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணா இதை படிச்சு பார்த்து. எங்கள் நண்பனை கேட்கும் போதெல்லாம் சுற்றுலாவிற்கு அனுப்ப அனுமதிக்க வேண்டும். எங்களுடன் மாதம் ஒரு முறை திரைப்படம் பார்க்கவும், ஒரு முறை இரவு உணவு சாப்பிடவும் அனுமதிக்க வேண்டும். வீட்டு வேலை செய்ய சொல்லி தொந்தரவு செய்யக்கூடாது. எங்கள் நண்பனை கண் கலங்காமல் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனோசியாகிய நான் உறுதியளிக்கிறேன். ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்?
ஏத்துக்கங்கண்ணே அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். இது சுய நனவோடு எழுதி கொடுத்த சுத்தம் விக்கிறைய பத்திரமாகும். என்ன அது கையில் தானே போட்டு நானு நாங்க புள்ள பண்ணிட்டோம்ல. இடத்த காலி பண்ணு. என்ன எழவி அது? ஐயோ வாந்தி வரா. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு படாம என்ன பண்ண? குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பாசம்மா பாசம். பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூடுற அளவுக்கு பாசம். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. வேண்டாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதிலிருந்து ஒரு நீதி நமக்கு தெரியறது. சில பேருக்கு சிலது தெரியலாம், ஆனால் எனக்கு நீதி தான் தெரியறது. என்ன